என்னாச்சுமா? ஒண்ணு இல்லம்மா, பயப்படாதம்மா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். உங்க பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க இவ்வளவு லேட் பண்ணிருக்க கூடாது. பட் இட்ஸ் ஓகே. நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்றேன். கன்சல்ட்டுக்கு உங்க பொண்ணு குணமாயிடுவாங்க. இந்தப்பா. அம்மா உட்காருங்க. என்னப்பா? கொஞ்சம் பேசணும். சாயந்தரம் சைக்காட்ரிஸ்ட பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம். அங்க என்ன போக வேண்டாப்பா. ஏன்னா பொம்பளை பிள்ளைப்பா. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. 4 பேர் 4 விதமா இத கேளுங்க. சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. 4 பேர் 4 விதமா பேசுறதுக்காக நம்ம தங்கச்சி விட்டு கொடுக்க முடியாது. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? என் பொண்ணு கொஞ்ச நாளா வித்தியாசமா நடந்துக்கிறா மேடம். ஒரு நாள் ராத்திரி திடீர்னு யாரோ வர்றாங்கன்னு சொன்னா மேடம். யார் நோய் பார்த்தா யாருமே இல்ல மேடம். இருந்தாலும் யாரோ இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மேடம். அவ கூட பிறந்த அண்ணனை பார்த்தா கூட வெறுக்கிறா மேடம். எனக்கு என்ன செய்யறதுனே ஒன்னும் புரியல மேடம். இப்படித்தான் ஒரு நாள் தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருந்த பசங்க நம்ம வீட்டுல விழுந்த காக்கை எடுத்து சொல்லி கேட்டாங்க. ஆனா அவ அதை எடுத்து கொடுக்காம போயிட்டா. நான் எடுத்து கொடுத்ததுக்கு நீயே அதை எடுத்து கொடுத்த. அதுல அவன் ஏதாவது வச்சிருவேன்னு சொன்னான். இப்படிதான் அவன் அண்ணன் ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்ப இவ போய் அந்த பையனை கண்டபடி பேசிட்டா. அந்த கோவத்துல அவன் அண்ணன் அவளை பிடிச்சி தள்ளிட்டான். ஆனா இவ அவனை கத்தியாலே குத்த போயிட்டான். காத்து கருப்புன்னு நினைச்சு மந்திரிச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்சு அங்க இருந்து போனே வந்தது. அவளுக்கு ஆக்சிடென்ட். அப்பா என்ன பண்றாங்கப்பா? ஆக்சுவலி டாக்டர், நாங்க சின்ன வயசா இருக்கும் போது அவர் இறந்துட்டாரு. குடிச்சே போயிட்டாங்க அவங்க. ஓகேம்மா, நீங்க சொல்றத பார்த்தா உங்க மகளுக்கு ஸ்கீசோஃப்ரேனியாங்கிற மனநல குறைபாடு வந்திருக்க மாதிரி தெரியுதுமா. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு தம்பி. முக்கியமான காரணம் மூளையில ஏற்படுற ரசாயன மாற்றம். மேலும் உங்க ஹஸ்பண்ட் சின்ன வயசுல நடந்துகிட்ட முறைகள் கூட அவளை பாதிச்சிருக்கலாம். நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. என்னோட ட்ரீட்மெண்ட்டோட உங்க ஒத்துழைப்பும் அன்பும் ஆதரவும் இருந்தா அவளை சீக்கிரம் குணப்படுத்திடலாம். அம்மா, உங்க பொண்ணு இப்போ நல்லாயிட்டா, வீட்டுக்கு கூட்டு போகலாம். இருந்தாலும் சிம்டம்ஸ் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாம மருந்து நிப்பாட்டாதீங்க. அவ படிக்கணும்னு ஆசைப்பட்டானா என்கரேஜ் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ்.